வெல்கம் டு ஆன்லைன் டெக். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, VLOOKUP அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷனை கம்பேர் பண்ணி ஒரு ரிசல்ட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இந்த வீடியோ. இப்போ என்ன விட்டால் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நேம் இருக்குது, அவங்களுக்கான டோட்டல் மார்க்ஸும் இருக்குது. நமக்கு பர்டிகுலராக இந்த சப்ஜெக்டில் மட்டும் என்ன மார்க்ஸ் எடுத்துருக்கிறாரு அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, என்கிட்ட ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்குது, அதில் எனக்கு பர்டிகுலரான ரிசல்ட் மட்டும்தான் வேணும் அப்படின்றதான் நம்மளுடைய கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த 4 செல்லுக்கும் எனக்கு ரிசல்ட் வேணும். அதனால் அந்த 4 செல்லையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலா பாரில் ஈக்குவல் டு VLOOKUP எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ VLOOKUPல லுக்கப் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நேமுக்கான வேல்யூஸ் தான் வேணும். ஸோ அதனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நேமை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன், F4 ஃபங்க்ஷனை கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். தென் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற டேபிள் அரேன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல் டேபிள் அரே தான். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஹோல் டேபிளை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு F4 ஃபங்க்ஷனை கொடுத்து லாக் பண்ணிடுங்க. ஓகேவா? தென் காலம் இண்டெக்ஸ் நம்பரில் வந்து நம்ம வந்து மேட்ச் ஃபங்க்ஷன் எடுக்கிறோம். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து VLOOKUP பண்ணிங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா 3வது காலமில் இருக்குது, அதனால் நம்ம 3, தென் பிசிக்ஸ் 4வது காலம், கெமிஸ்ட்ரி 5வது காலம், கெமிஸ்ட்ரி 6 7வது காலம் அப்படின்றத நம்ம வந்து கொடுப்போம் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேவா? நம்ம இப்போ வந்து அப்படி கொடுக்க போகிறது இல்லை, நம்ம வந்து மேட்ச் ஃபங்க்ஷனை எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ மேட்ச் ஃபங்க்ஷன் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு லுக்கப் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரோவை லாக் பண்ணல, காலம் மட்டும் லாக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ரோவை மட்டும் லாக் பண்ணியிருக்கேன், காலத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஓகேவா? தென் கமா கொடுத்துட்டு லுக்கப் அரே, எனக்கு இந்த டோட்டல் அரேலையும் இருந்து மேத்தமெட்டிக்ஸ்ன்ற சப்ஜெக்டை மேட்ச் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை மட்டும் கொடுப்பா, பர்டிகுலரான எத்தன் ப்ரவுன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மேத்தமெட்டிக்ஸ் ரிசல்ட்டை மட்டும் கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதையும் நான் வந்து லாக் பண்ணி கொள்கிறேன். தென் கமா கொடுத்துட்டு எக்ஸாக்ட் மேட்சை செலக்ட் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் ப்ராக்கெட் கமா எக்ஸாக்ட் மேட்ச் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுக்கணும். ஓகேங்களா? அப்போனா தான் எல்லா ரிசல்ட்டும் இந்த 4 செலக்ட் பண்ண 4 காலத்துக்கும் ரிசல்ட்டு ஃபில் ஆகும். ஓகேவா? கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ரிசல்ட் வந்தாச்சு. எத்தன் ப்ரவுன். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் நேமு மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டில் 93 மார்க் எடுத்துருக்கிறாரு, ஃபிசிக்ஸில் 45, கெமிஸ்ட்ரியில் 58, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 52. இப்போ நான் இந்த இடத்துல வந்து டேவிட் கிம் அவருடைய ரிசல்ட்டை செலக்ட் பண்ணேன், பாரு அவங்களுடைய ரிசல்ட்டும் வந்தாச்சு 76, 51, 55, 58. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சோஷியல் மீடியா பேஜில் வந்து ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம்.